சந்திர பகவான் ஒருத்தர் சரியில்லைன்னா மனோகரன் சரியில்லை, என்ன பண்றது? நீர் மோர் தானே கொடுங்க. எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க, வெண்பொங்கல் வாங்கி கொடுங்க, இட்லி வாங்கி கொடுங்க, தோசை வாங்கி கொடுங்க. தண்ணி பாட்டில் கம்பல்சரி கொடுங்க. மற்றவங்களுக்கு கொடுங்க. ரோட்ல போறவங்களுக்கு அப்படியே பட்டுன்னு இருப்பாங்க, ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஒரு 4 பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு போங்க. அப்போ இந்த நீர் தத்துவமான சந்திரன் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடுவார். உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவை நல்லபடியாக பார்த்துங்க. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. தாயை போல வயதுடையவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. உங்களுக்கு சந்திரன் எதுவும் பண்ண மாட்டார். அடுத்த சூரியன் எனக்கு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்பாவை நல்லபடியாக பார்த்துங்க. சிவனை வணங்குங்க, கால பேரரை வணங்குங்க. இந்த ரோட்ல பத்து இருக்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தேவையான அந்த கால் செருப்பு வாங்கி கொடுங்க, காலணி வாங்கி கொடுங்க. அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களுக்கு சூரியன் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். இது எல்லாமே வாழ்வியல் பரிகாரம். நீங்க எந்த கிரகம் சார்ந்த தெய்வத்தையும் அந்த கோயிலுக்கு போகணும்னா முடிஞ்சா பொருளாதாரம் சார்ந்து இருந்தால் போகலாம். இப்போ நீங்கள் சூரியன் எனக்கு வேணும்பா அப்படின்னா திருவண்ணாமலை போய் சூரிய பகவான் சிவனபிரமணி விட்டுறலாம், தப்பு இல்லை. அப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் குறிப்பிட்ட கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எங்கே வேணா போயிட்டு வரலாம். அது பொருளாதாரம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இல்லாத என்ன பண்ணுவான்? அப்போ இங்க வாழ்வியலா உங்களுக்கு உங்களை சுற்றி எல்லா நவகிரகங்களும் இருக்கு. அந்த நவகிரகம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க தேவையான உதவி செய்யும் போது அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றும்னா கண்டிப்பாக காப்பாற்றும்.